அண்மையில் ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான இப்ராஹிம் ரைசி எந்த நாட்டின் அதிபராக இருந்தார்? ஈரான். சமீபத்தில் 2024 எலோரா கோப்பைக்கான போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற நிகத் ஜரீன் சார்ந்து விளையாட்டியது குத்துச்சண்டை. அண்மையில் தனது ஓய்வை அறிவித்த சுனில் சேத்ரியுடன் தொடர்புடைய விளையாட்டியது கால்பந்து. சமீபத்தில் புவனேஸ்வரத்தில் நடந்த 27வது ஃபெடரேஷன் கோப்பை சீனியர் தேசிய போட்டியில் ஆடவர் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் நீரஜ் சோப்ரா. அண்மையில் இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டரான ஷியாம் நிகில் சார்ந்த மாநிலம் தமிழ்நாடு. 2024 தேசிய அழிந்து வரும் உயிரினங்கள் நாளுக்கான கருப்பொருள் செலிப்ரேட் சேவிங் ஸ்பீசிஸ். சமீபத்தில் வழிகாட்டப்பட்ட பல்முனை ஏவுதல் திறன்மிகு ஏவுகணை அமைப்பான ஃபதா-2வின் பயிற்சி ஏவுதலை வெற்றிகரமாக நடத்திய நாடு பாகிஸ்தான். ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு அமைந்துள்ள மாநிலம் ஹிமாச்சல பிரதேசம். அண்மையில் இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா முத்தரப்பு கடல்சார் பாதுகாப்பு பயிலரங்கத்தின் 2வது பதிப்பு நடத்தப்பட்ட இடம் கொச்சி. ஸ்பெக்குலோஸ் 36 என்றால் பூமி போன்ற புறக்கோள். ஃபாங் ஃபுய் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் மிசோராம். அண்மையில் SFO டெக்னாலஜியின் கார்பன் குறைப்பு முன்னெடுப்பை வெளியிட்ட அமைப்பு இஸ்ரோ. 2024 பன்னாட்டு அருங்காட்சியக நாளுக்கான கருப்பொருள் மியூசியம்ஸ் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். ஒவ்வொரு ஆண்டும் உலக அளவியல் நாள் கடைபிடிக்கப்படுகிற தேதி மே 20. 2027 மகளிர் உலகக்கோப்பையை நடத்தும் நாடு பிரேசில். NOAA வெளியிட்ட ஓர் அண்மைய அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் மட்டும் உலகிலுள்ள பவளப்பாறைகளில் எத்தனை சதவீதம் நிறம் மாறியுள்ளன? 60%. சமீபத்தில் புவிசார் குறியீடு பெற்ற அம்பாஜி வெண்பளிங்குகள் சார்ந்த மாநிலம் குஜராத். அண்மையில் குற்றவியல் நீதி அமைப்பின் நிர்வாகத்தில் இந்தியாவின் முற்போக்கான பாதை என்ற மாநாடு நடைபெற்ற இடம் கவுகாத்தி. சமீபத்தில் இந்தியா ஜிம்பாப்வே கூட்டு வர்த்தக குழுவின் 3வது அமர்வு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. உலக உயர் இரத்த அழுத்த நாள் கடைபிடிக்கப்படுகிற தேதி மே 17. டெட்டா முறை என்பது முரியா பழங்குடியினரால் பின்பற்றப்படும் விதைகளை பாதுகாக்கும் முறை. ஃப்ரீ ஃபயர் போலார் திட்டத்தை உருவாக்கிய விண்வெளி அமைப்பு நாசா. உலகின் முதல் 6G சாதனத்தை வெளியிட்ட நாடு ஜப்பான். லிக்டஸ் கார்வேல் என்றால் புதிய வகை குதிக்கும் சிலந்தி. இந்தியாவின் எந்த பகுதியில் காடர் பழங்குடியினர் முதன்மையாக வசிக்கின்றனர்? தென்னிந்தியா. டாக் 003 என்ற நேரடி வீரியம் நீக்கப்பட்டு டெங்கு தடுப்பூசியை உருவாக்கிய நாடு ஜப்பான். புலவா என்ற கண்டம் விட்டு கண்டும் பாயும் எரிகணையை உருவாக்கிய நாடு ரஷ்யா. சமீபத்தில் 2024 உலக இடப்பெயர்ச்சிக்கான உலகளாவிய அறிக்கையை கிர்டு வெளியிட்ட அமைப்பு உலக இடப்பெயர்ச்சி கண்காணிப்பு மையம் ஜெனீவா. இக்லாயஸ் பாதுகாப்பு அமைப்பினை உருவாக்கிய நாடு ரஷ்யா. டெலிமானாஸ் என்பது எந்த அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும்? சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம். கேதார்நாத் யாத்திரையை சுமூகமாக நடத்துவதற்காக உத்தரகாண்ட் மாநிலத்தின் காவல்துறை தொடங்கிய நடவடிக்கையின் பெயர் ஆபரேஷன் மரியாதை. 2024 உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு மற்றும் கண்காட்சி நடைபெற்ற இடம் ரோட்டர்டாம், நெதர்லாந்து. ஆசியா மற்றும் பசிபிக் உலக குழுவின் 10வது கூட்டம் நடைபெற்ற இடம் உலன்பாதர், மங்கோலியா. அண்மையில் 2024 பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கு தகுதி பெற்ற முதல் இந்திய மல்யுத்த வீரர் அமன் செராவத். மணிகா பத்ராவுடன் தொடர்புடைய விளையாட்டு டேபிள் டென்னிஸ். நீலகிரி மாவட்டத்தின் முதன்மை சாலைகளை சுற்றி தமிழ்நாட்டின் மாநில நெடுஞ்சாலைத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்படும் திட்டத்தின் பெயர் மண்ணில் ஆணியடித்தல் மற்றும் நீர் விதைப்பு திட்டம். அண்மையில் 2024 உலக வனவிலங்கு குற்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு போதைப்பொருள் மற்றும் குற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் அலுவலகம் UNODC. சமீபத்தில் நாடு முழுவதும் உள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்களில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்து குறைப்பதற்காக PM கதிசக்தி தளத்துடன் இணைந்துள்ள அமைச்சகம் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம்.
நான்சி கிரைஸ் ரோமன் விண்வெளி தொலைநோக்கியுடன் தொடர்புடைய விண்வெளி நிறுவனம் நாசா. நாட்டின் மிகப்பெரிய திறன் வளர்ப்பு திட்டமான 2024 இந்தியா ஸ்கில்ஸ் போட்டி தொடங்கப்பட்ட இடம் புதுடெல்லி. இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையத்துடன் தொடர்புடைய அமைச்சகம் உள்துறை அமைச்சகம். அண்மையில் எந்த இரு நாடுகளுக்கு இடையே தர்காஸ் பயிற்சி என்ற கூட்டு பயங்கரவாத எதிர்ப்பு பயிற்சி நடைபெற்றது? இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்திய தேயிலை வாரியம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி அஸ்ஸாம் மற்றும் மேற்கு வங்கத்தின் தேயிலை தோட்டங்களில் மேற்கொள்ளப்படும் தேயிலை உற்பத்தியின் சதவீதம் எவ்வளவு குறையும்? 50%. சேரும் சகதியுமான ஆற்று நீரை சுத்திகரிப்பதற்கு சுற்றுச்சூழலுக்கு தகுந்த தீர்வை கண்டுபிடித்துள்ள நிறுவனம் இந்திய பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி நிறுவனம், விசாகப்பட்டினம். ஆண்டுதோறும் சர்வதேச ஒளிநாள் கொண்டாடப்படுகிற தேதி மே 16. அண்மையில் இந்திய வான்படை IAF பீஸ்மா கியூப் என்ற உள்நாட்டு நடமாடும் மருத்துவமனையை வான்குடை மூலம் எவ்விடத்தில் தரையிறக்கி சோதனை செய்தது? ஆக்ரா. சமீபத்தில் வடக்கு சிக்கிமில் ஆபரேஷன் சத்பவனாவை தொடங்கிய ஆயுதப்படை இந்திய இராணுவம். அண்மையில் ஃபைன் இலைகளை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்பதற்கான உயிரியாற்றல் திட்டங்களை தொடங்கிய மாநிலம் உத்தரகாண்ட். ஸ்பெக்டர் RG என்றால் என்ன? விண்வெளி ஆய்வகம். அண்மையில் ரிசர்ச் ஃபார் எ லைவபிள் பிளானட் அச்சீவிங் நெட் ஜீரோ எமிஷன்ஸ் இன் த அக்ரி ஃபுட் சிஸ்டம் அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு உலக வங்கி.